பொண்ணு ரொம்ப பொறுமைசாலின்னு சொன்னாங்க. நம்பி கல்யாணம் பண்ணேன். கல்யாணம் பண்ண அப்புறம் தான் தெரிஞ்சது எவ்வளவு பொறுமைசாலின்னு. காலையில 10 மணிக்கு பொறுமையா எந்திரிப்பா. இதுல வேற சமையல் டாப்பா செய்வான்னு சொல்லிருக்காங்க. அவ சமையல் செய்யறாளோ இல்லையோ, எண்ணெய வச்சு செய்ய போறது உறுதி. எப்படி எல்லாம் வந்து மாட்டிருக்கேன் பாரு. என்னன்னே யோசனை? அது ஒண்ணும் இல்ல. 4 பேர் 4 விதமா பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த 4 பேர்ல 3 பேர் நம்ம குடும்பத்தாட்கள் ஏன் யாரும் சொல்லல? உங்க குடும்பத்துல யாருன்னு சொல்லுங்க. டாக்டர், என் வீட்டுக்காரர் ராத்திரி எல்லாம் தூக்கத்துல பேசிக்கிட்டே இருக்காரு. என்ன செய்யறதுனே தெரியல. அவரை பகல் வேளையில கொஞ்ச நேரம் பேச விடுங்க, எல்லாம் சரியாகிடும். ஏங்க, அதான் நர்ஸ் சொன்னாங்கல்ல, இது ஒரு சின்ன ஆபரேஷன் தான், பயப்பட வேண்டான்னு. அப்புறம் ஏன் நடுங்குறீங்க? அடி அசடு, நர்ஸ் சொன்னது நம்ம கிட்ட இல்லடி, டாக்டர் கிட்ட. மனைவி அமையறதெல்லாம் கடவுள் கொடுத்த வரன்னு சொல்றாங்க. ஆனா கடவுளுக்கு ஆம்பளைங்க மேல என்ன கோபமா தெரியல. வாழ வரம் கேட்டா அடிக்க ஆளை செட் செய்து அனுப்புறாரு பொண்டாட்டின்ற பேர்ல. எனக்கு மொத்தம் 2 ஃப்ரெண்ட்ஸ். ஒருத்தன் எனக்கு இல்லாத பிரச்சனையே கொண்டு வருவான். இன்னொருத்தன் வந்த பிரச்சனைய ஊதி பெருசாக்குவான். நேற்று ஒரு டாக்டர் கிட்ட ரொம்ப வருஷம் வாழ என்ன செய்யணும் கேட்டேன். அதுக்கு அவர் முதல்ல கல்யாணம் செய்யன்னு சொன்னாரு. ஏன்னு கேட்டா அப்பதான் இது போல கேள்வி எல்லாம் கேட்க மாட்டேன்னு சொல்றாரு. காலண்டர்ல என்ன பாக்குற? பள்ளி விழும் பலன்கள் பாக்குறங்க. எங்க விழுந்துச்சு? நீங்க சாப்பிடுற சாப்பாட்டுல தான். மச்சி, நான் ஒரு தத்துவம் சொல்றேன் கேள. கலையில சிறந்தவங்க பேர் கலைஞர், கவிதை எழுதுறவங்க பேர் கவிஞர். அப்ப அரியர் வச்சவங்களா அறிஞர் தானே. என்னன்னாத்த சோகமாகற? காலையில என் வீட்டுக்காரி கூட முனியாண்டி கோயிலுக்கு போனனா, அங்க சாமி கிட்ட வேண்டினா பாரு, எனக்கு அல்லு விட்டுருச்சு. அது கடவுளே, என் புருஷன் எப்பவும் என் கூட சந்தோஷமா எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். அப்படி இல்லனா உன் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன்.